தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு அவருடைய கட்சி பொறுப்பை பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கவனிச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஒருவர் விஜய பிரபாகரன், இன்னொருவர் சண்முக பாண்டியன். விஜய பிரபாகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக கட்சியில உள்ள மற்ற பணிகளை கவனித்துக் கொள்றாரு. நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் கட்சி பணிகளை கவனித்துக் கொண்டாலுமே அவ்வப்போது சினிமா படங்கள்ல நடிப்பதுமே உண்டு. இவருடைய நடிப்புல இதற்கு முன்னாடி வெளியான ஒரு சில படங்கள் அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை. இருந்தாலுமே மனம் தளராமல் தற்போது படைத்தலைவன் அப்படின்ற படம் இவருடைய நடிப்புல உருவாகி இருக்கு. இந்த படத்திற்கு நம்ம இளையராஜா அவர்கள் இசையுமே அமைச்சிருக்காரு. படம் பாத்தீங்கன்னா அண்மையில ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. திடீரென இந்த படத்திற்கு திரையரங்குகள் கிடைக்காததால படத்தோட ரிலீஸ படக்குழு தள்ளி போட்டுட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியனுடைய இன்னொரு திரைப்படம் கொம்பு சிவி. இந்த படமுமே ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கு. சண்முக பாண்டியன் இதோட நிறுத்தி கொள்ளாமல் அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டும் இருக்காரு. அந்த வகையில சண்முக பாண்டியன் அடுத்ததாக அதிசருடைய AK64 படத்துல முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடிக்க போவதாக ஒரு செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனை சண்முக பாண்டியன் அவர்களுடைய அண்ணனான விஜய பிரபாகரன் கூட கிட்டத்தட்ட உறுதியுமே பண்ணியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.